மோர் குழம்பு செய்ய போகிறோம். தேவையான பொருள் பார்க்கலாம். தயிரை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் விழுது, தேங்காய், 3 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு நைஸ் பேஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் வெள்ளரிக்காய். தயிரோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெள்ளரிக்காய் போட்டு லேசாக வதக்கினா போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க தயிரையும் தேங்காய் விழுதையும் கடாயில் ஊற்றிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.